10 தாட்டு போட்டுருக்குங்க. நான் எனக்கு என்ன பாருங்க, அது ஆன்லைன் பாருங்க, ஒரு தாட்டு 2 தாட்டு இல்லைங்க. அவருக்கு காலத்தான் பிடிக்கும் சார். எங்க சொத்தை கொடுத்து போட்டு இவரு நான் என்னங்கிற இவரு போர்ஜரி பண்ண மாதிரி தெரியாது. பட்டா மாறுதலுக்காக மரணப்படுக்கையில் உயிருக்கு ஊசலாடும் நிலையில் மூதாட்டி ஒருவர் விசாரணைக்கு ஆஜரான காட்சிகள்தான் இவை. அதிகாரிகளின் அலட்சியத்தாலும் பணத்தாசையினாலும் அலைக்கழிக்கப்பட்ட இந்த மூதாட்டி தனது இறுதி ஆசையை நிறைவேற்ற முடியாமல் உயிரிழந்து விட்டாரே என்பதே அவரது உறவினர்களின் ஆதங்கமாக உள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நாரணாபுரம் பகுதியில் வசித்து வந்த செல்லம்மாளுக்கு 96 வயதான நிலையில் கடந்த சில மாதங்களாகவே உடல்நலம் குன்றி படுத்த படுக்கையாகவே இருந்து வந்தார். தனது வாழ்நாட்கள் இறுதி கட்டத்தை எட்டி வருவதை உணர்ந்த மூதாட்டி மாதப்பூர் அருகே உள்ள தனக்கு சொந்தமான 27 ஏக்கர் பூர்வீக சொத்துக்களை வாரிசுதாரர்களுக்கு பிரித்து கொடுக்க திட்டமிட்டார். பூர்வீக சொத்து என்பதால் கூட்டுப்பட்டாவில் இருக்கும் அந்த நிலத்தை முதற்கட்டமாக தனது பெயருக்கு தனிப்பட்டாவாக மாற்றுமாறு பிள்ளைகளிடம் கூறியதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் செல்லம்மாளின் மகன் சண்முக சுந்தரம் வழக்கறிஞர் ஒருவரின் உதவியோடு இ-சேவை மையம் மூலம் ஆன்லைன் வாயிலாக பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பித்துள்ளார். அப்போது முதற்கட்டமாக கிராம நிர்வாக அலுவலரின் சரிபார்ப்புக்காக விண்ணப்பம் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் ஆவணங்களை சரிபார்த்து ஒப்புதல் அளித்துள்ளார். அடுத்த கட்டமாக வருவாய் ஆய்வாளரும் ஆவணங்களை சரிபார்த்துவிட்டு சான்றிதழில் கையொப்பமிட்டுள்ளார். ஆனால் இறுதியில் துணை வட்டாட்சியரிடம் ஆவணங்கள் சென்றபோது தனக்கு ஆட்சேபனை இருப்பதாக மனுதாரரை நேரில் விசாரணைக்கு வர சொல்லி சம்மன் அனுப்பியதாக தெரிகிறது. முதல் முறை சம்மன் அனுப்பப்பட்ட போது மூதாட்டி செல்லம்மாளும் அவரது வாரிசுதாரர்களும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளனர். பின்னர் எந்த காரணங்களையும் குறிப்பிடாமல் பட்டா மாறுதல் கோரிக்கையை நிராகரித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இதேபோல அடுத்தடுத்து 4 முறையும் சம்மன் அனுப்பி மூதாட்டியை வரவழைத்துவிட்டு தொடர்ந்து கோரிக்கையை நிராகரித்து வந்ததாகவே சொல்லப்படுகிறது. குறிப்பாக துணை தாசில்தார் பெரியசாமி 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் அதற்கு ஒப்புக்கொள்ளாததாலேயே 5வது முறையும் பாட்டியை நேரில் வர சொல்லி சம்மன் அனுப்பி கட்டாயப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சம்மனுக்கு ஆஜராவதற்காக ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்ட மூதாட்டி மூச்சு பேச்சின்றி மரணப்படுக்கையில் இறுதி மணித்துளிகளில் போராடி கொண்டிருந்தார். ஆனால் விசாரணைக்கு வர சொல்லி இருந்த துணை தாசில்தார் பெரியசாமியோ அன்று அலுவலகத்தில் இல்லை என்பதும் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றொரு துணை தாசில்தாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 10 தாட்டு போட்டுருக்குங்க. நான் எனக்கு என்ன பாருங்க, அது ஆன்லைன் பாருங்க, ஒரு தாட்டு 2 தாட்டு இல்லைங்க. அவருக்கு காலத்தான் பிடிக்கும் சார். எங்க சொத்தை கொடுத்து போட்டு இவரு நான் என்னங்கிற இவரு போர்ஜரி பண்ண மாதிரி தெரியாது. இறுதியாக மூதாட்டியிடம் கைரேகை பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் திருப்பி அனுப்பிய நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலையே மூதாட்டி செல்லம்மாள் உயிரிழந்து விட்டார். மூதாட்டியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியவில்லையே என அவரது வாரிசுதாரர்கள் விரக்தி அடைந்தனர். இது தொடர்பாக பேசியுள்ள மூதாட்டியின் மகன் சண்முக சுந்தரம் 1904ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை உள்ள அனைத்து டாக்குமெண்ட்டுகளையும் கொடுத்தும் வேண்டுமென்றே பட்டா மாறுதலை நிராகரிப்பதாக குற்றம் சாட்டினார். பெரியசாமின்னு சொல்லி போட்டு டிடி என்ன பண்ணுறாருங்கன்னா 5 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தா தான் போடுன்னு சொல்லி போட்டு 4 தாட்டு 3 தாட்டு நான் என்னோட பட்டா மாறுதல் விண்ணப்பத்தை நிராகரிக்கிறார். அந்த நிராகரிக்க காரணம் என்னென்னு கேட்டால் அனைத்து டாக்குமெண்ட்டும் கொடுத்தோம். 80 வரைக்கும் இருக்கிற டாக்குமெண்ட் பூரா கொடுத்துமே அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். என்ன காரணத்திற்காக எங்களது கோரிக்கையை நிராகரிக்கிறீர்கள் என கேட்டால் திருப்பி தன்னையே மிரட்டுவதாகவும் முதலில் பணத்தை கொடு என்று பேரம் பேசியதாகவும் சண்முக சுந்தரம் பகிரங்கமாக தெரிவித்தார். என்ன காரணத்துக்கு வேணும் ரத்து பண்ணான்னு கேட்டால் அது உங்ககிட்ட சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க. மீண்டும் கேட்ட முடியும் என்ன வேணா, நீங்கள் இதில் சட்டத்திட்டமாக பேசக்கூடாது, சத்தமில்லாத பணத்தை கொடுத்தா 5 லட்சத்துக்கு கொடுத்தா போட்டு தருவேன்
நீ அரசியல்வாதி கூட்டிட்டு வர சொல்ல கூடாதுன்னு சொல்லி போட்டு சொல்றாங்க. ஒரு மூத்த குடிமகள் என்று பாராமல் இத்தனை முறை விசாரணை என்ற பெயரில் அலைக்கழிக்க வைத்து அவர் உயிரிழக்க காரணமானதோடு சட்டத்திற்கு புறமாக லஞ்சம் கேட்டு பேரம் பேசிய புகாரிலும் சிக்கியுள்ள பெரியசாமி மீது விசாரணை மேற்கொண்டு அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. வருவாய்த்துறையில் முறைகேடுகள், லஞ்ச லாவண்யம் போன்றவை இருக்கக்கூடாது என்பதற்காகவே அரசு ஆன்லைன் முறையில் அனைத்து சேவைகளையும் கொண்டு வரும் சூழலில் அதனையும் பயன்படுத்தி பணம் பார்க்க முயலும் முதலைகளை கண்டறிந்து அரசு களையெடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணன்.